அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஐடிசி பேட்ச் 5 ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை பாதிலேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கல்கள் வந்த போதிலும் அதையெல்லாம் தாண்டி இன்று இந்த பட்டமளிப்பு விழா வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ளவளாய் என்னோட இந்த கோர்ஸ் ஃபீட்பேக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐடிசி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஐமன் சுவைத் உஸ்தாத் அவங்களுடைய அத்தஜ்வீதுல் முஸவ்வர் என்னும் புத்தகம் தான் அடிப்படையாக இருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த புக்கினுடைய தொடக்கம் தஜ்வீது பயில வந்த நமக்கு ஒரு உத்வேகத்தை தரும்படியும், இந்த புத்தகத்தினுடைய முடிவு பகுதி நம்ம எதை நாடி வந்தோமோ, எதை கத்துக்க வந்தோமோ அதையெல்லாம் விடவும் அதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை தரும்படியும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த புக்ல ஸ்டார்டிங்ல இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை பத்தியான ஒரு கல்வி ஒன்று இருக்கும். அதாவது நமக்குலாம் தெரியும், குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்டு அவர்களிடமிருந்து சஹாபாக்கள், அவர்களிடமிருந்து அதற்கு பின் வந்த தாபியன்கள் என்று ஒரு தொடராதான் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சங்கிலி தொடர் பல்வேறு நபர்களை தொட்டு ஏராளம் இருக்கு. அதுல ஒரு சங்கிலி தொடரா ஒண்ணு அல்லாஹ்விடமிருந்து தொடங்கி இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் உஸ்தாத் ஐமன் சுவைத் அவங்க வரைக்குமே தொடர ஒரு சங்கிலி தொடரை நாம இந்த புத்தகத்துல பார்ப்போம். அப்பவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க உஸ்தாத் எழுதிய புத்தகத்தை தான் நம்ம படிக்க போறோமா அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வந்து நமக்கு எழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் குர்ஆன் ஓதுறதுக்கு தேவையான தஜ்வீது சட்டங்கள்லாம் போக அடிஷனலான குர்ஆனிய கல்வி தொடர்பான, அதாவது குர்ஆனுக்கு நுக்தா மற்றும் குறியீடு வைக்கப்பட்ட வரலாறு, குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரக்கூடிய சட்டம், இந்த மாதிரியா நம்ம ஏற்கனவே எங்கேயும் படிச்சிடாத இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம இங்க பார்ப்போம். இந்த புத்தகத்தினுடைய நடுப்பகுதியில் தஜ்வீதுடைய பொதுவான சட்டங்கள், அதாவது மஹ்ரஜ், சிஃபத், நூன் சாக்கின் சட்டம், மீம் சாக்கின் சட்டம், மத்துடைய சட்டம், வக்ஃப், இப்திதா, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான சட்டங்களை நம்ம தெளிவான தரீஃப் மற்றும் விளக்கங்களுடன் நம்ம வந்து படிப்போம். இந்த கிளாஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட புதுசான விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்படி ஃபிக்ஹ் துறையில மத்ஹபுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கோ அந்த மாதிரி தஜ்வீது துறையிலுமே இருக்கு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் புதுசான ஒரு விஷயமா இருந்தனால ஆச்சரியத்தை தரக்கூடியதா இருந்துச்சு. அப்புறமா இந்த புக்கோட லாஸ்ட் டாபிக்கா குர்ஆன் மெமரி பண்றதுக்கான குறிப்புகள், குர்ஆனை மனப்பாடம் செய்பவர்களுக்கான ஒழுக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருந்துச்சு. ஆக்சுவலி தஜ்வீது கத்துக்க வந்த எங்களை அடுத்த கட்டமா குர்ஆனை மனப்பாடம் செய்யறதுக்கான நியத்தோட இந்த வகுப்பு எங்களை வழி அனுப்பி வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்புக்கு இன்னும் மெருகூட்டிய எங்களுடைய உஸ்தாத் ஷேக் சதாம் ஹுசைன் ஹசனி அவர்களுடைய கற்பிக்கும் திறனுக்கு நாங்க அவங்களுடைய கிளாஸுக்கு ஆர்வமா வரதே சான்று. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாத் புக்ல இருக்கிற தகவல்கள்லாம் போக ஏராளமான தகவல்களையும் நோட்ஸ் எடுத்துக்கொள்ள கொடுப்பாங்க. எத்தனை முறை சந்தேகம் கேட்டாலும் அவங்க வந்து விளக்கப்படுத்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அதே மாதிரி நஷ்ருல் இஸ்லாம் அகாடமி உண்மையாவே மாணவர்களாகிய எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த இணைப்பு பாலமா செயல்படுது. எந்த அளவுனா, என்னோட பேட்ச் கம்ப்ளீட் ஆகியும் இப்ப வரைக்குமே தஜ்வீது தொடர்பான சந்தேகங்களை அகாடமி மூலமா உஸ்தாத தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்றேன். ஆக மொத்தம் எங்களுடைய இந்த குர்ஆன் ஓதும் கல்விக்கு அல்லாஹ் தேர்ச்சியுள்ள சிறப்புமிக்க பல்வேறு நபர்களை காரணமா ஆக்கியுள்ளான். இவர்கள் அனைவருக்குமே கூலி கொடுக்க அல்லாஹ் போதுமானவன். இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய துஆக்கள் என்றென்றும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இத்தகைய ஒரு தஜ்வீது வகுப்பு தமிழ் உலகின் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்கு. மீண்டும் ஒருமுறை எங்களுடைய இந்த கல்விக்கு பணி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.